வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன எழுத்துக்கள். இன எழுத்துக்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சிங்கம், தங்கம், தேங்காய், இந்த 3 எழுத்துக்களையும் இங்க சேர்ந்தே வருகிறது. என்ன சேர்ந்து வருகிறது? இங்க சேர்ந்தே வருகிறது. அடுத்து மஞ்சள், வஞ்சம், பஞ்சு. ஏன் இங்க இஞ்சு சேர்ந்தே வருகிறது? இங்கு, கா இரண்டும் இணை எழுத்துக்கள். இங்குவும் காவும் என்னது? இது ரெண்டும் இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள்னா என்னது? இனம்னா ஒத்த பண்புல இருக்கும். இந்த இங்கும் காவும் ஒத்த பண்புல இருக்கும். அதுதான் இணை எழுத்துக்கள். பறவைகள், பறவைகள் என்றும், அதாவது பறவைகள் என்றும், ஊர்ந்து செல்வதை ஊர்வன என்றும் இனம் பிரிக்கின்றோம். ஊர்ந்து செல்றது என்னன்னு சொல்றோம்? ஊர்வன தானே சொல்லுகிறோம். அதே போல எழுத்துக்களை சில காரணங்களாக இனம் கொள்கின்றோம். எழுத்துக்களை இனம் கொள்றோம். எப்படி இனம் கொள்றோம்னா, வடிவு. இப்ப காவா சாவாங்கிறத நம்ம என்னங்கிறோம்? அதோட வடிவத்தை கா சான்னு சொல்றதுதான் வடிவு. மாத்திரைனா, மாத்திரைங்கிறது நம்ம ஒலிக்கிற ஒளியை பொறுத்து. அரை மாத்திரை, ஒரு மாத்திரைன்னு சொல்ற மாதிரி மாத்திரை அளவு. அடுத்து பிறப்பு. பிறக்கும் இடம் பிறப்புங்கிறது நம்ம ஒலிக்கிற அந்த சவுண்டு வர்றதைத்தான் அவங்க பிறப்புங்கிறாங்க. மார்பு, கழுத்து, தலை, மூக்கு தான் எழுத்துக்கள் பிறக்கிற இடம், பிறப்பு. அடுத்து தொழில், முயற்சி. தொழிலுக்கும் முயற்சிக்கு என்னது பாத்தீங்கன்னா உதடு, நாக்கு. இப்ப நம்ம உச்சரிக்கிறதுக்கு உண்டான தொழில் முயற்சினா வேற ஒன்னும் நினைச்சிடாதீங்க. நம்ம வாய் அசைவு தான். உதடு, நாக்கு, பல், மேல்வாய். அதாவது அன்னத்தை போய் அந்த தொடர்றது தான். அதுதான் அதோட தொழில் முயற்சியும். இந்த முயற்சி பண்ணினாத்தே இந்த எழுத்தோட சவுண்டு வரும். அடுத்து பொருள். ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள். பொருள் என்னது? ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள். முதலிய காரணங்களை ஒத்துப்போகும். அவ்வாறு ஒத்துப்போகும் எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் என்கின்றோம். இந்த வடிவு, மாத்திரை, பிறப்பு, தொழில், பொருள் இதெல்லாம் சேர்ந்து முதலிய காரணங்களால் ஒத்துப்போகும். அப்ப நம்ம உச்சரிக்கிறதும், நம்ம மேல் அன்ன வழியா எப்படி பேசுறது, இதெல்லாம் சேர்ந்த எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள் என சொல்றோம். இணை எழுத்துக்கள்ல இங்கு, கா தொழில் முயற்சி காரணத்தினால் இணைகின்றன. இந்த 2 எழுத்துக்களும் எதனால இணைந்து இணை எழுத்துக்களா ஆகுதுன்னா தொழிலும் முயற்சியும். அப்ப கங்கணம், சஞ்சலம், பண்டம், தந்திரம், பம்பரம். நன்றி. இதை நீங்க சொல்லி பாருங்களேன். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி பாருங்க. இங்கும் காவும் சேர்ந்தே வருது. எங்க சேர்ந்து வருது? இங்கு, கா, இன்று இதெல்லாம் எங்க சேர்ந்து வருது? இதெல்லாம் சேர்ந்தே வர்றதான் இணை எழுத்துக்கள். இந்த சொற்களை நோக்கினால் தெரியும். இது மெல்லினத்துல இங்கு, இச்சு, இன்னு அந்த சொற்களை சொல்லி பாருங்க. எழுத்துக்களை அடுத்து எப்போதுமே அதற்கான வல்லின உயிர்மை எழுத்துக்கள், அதாவது கசட, காச, ரா வரைக்கும் சொல்லி பாருங்க. இதுதான் இணை எழுத்து தொடரும். அடுத்து இதுல என்ன சொல்றாங்க? இங்கு, கா, இஞ்சு, சா, இன், டா, இந்து, தா, இம், பா, இன், ரா. இதெல்லாம் என்ன எழுத்துக்கள்? இணை எழுத்துக்கள் தொடர்ந்து வர்ற இணை எழுத்துக்கள் ஆகும். ஏன் இப்படி சேர்ந்தே வர வேண்டுமா? ஏதாவது சட்டமா? இல்ல இதுதான் இயல்பா அப்படின்னு கேட்டோம்னா, ஆம், இதுதான் இயல்பு. இதுதான் என்னது? இது சேர்ந்தாதான் இது வருங்கிற சட்டம் கிடையாது. ஆனா இயல்பா நம்ம பேசும்போது வர்றது இதுதான் இயல்பு. இங்கு உச்சரித்த பின் அடுத்த எழுத்தான கா. இதை நம்ம காக்கா, கீ, கூக்குன்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்லி பாருங்களேன். இது இயல்பா வர்றது, எளிதாகவும் அது தோன்றும். அதே போல இங்கு, இற்கு, இது சா, சா, சவ் வரைக்கும் சொல்லி பாருங்க. இது இயல்பா தோன்றது. இதுக்கெல்லாம் சட்டமே கிடையாது. இயல்பாவே வர்றது. எப்படி இயல்பா வருது? எழுத்துக்களின் பிறக்கும் முறைதான் இதற்கு காரணம். எழுத்து பிறக்கிற முறைதான் இதற்கு காரணம். எழுத்துக்களின் பிறப்பு, எழுத்துக்கள் பிறக்கும் போது எழுத்துக்களின் பிறப்பிற்கு அடிப்படை காரணமாக இருப்பவை ஒலிகளாகும். உயிர் தங்கியுள்ள உடம்பில் உள்ள எழுகின்ற காற்றானது, நம்ம உடம்பவே வச்சுக்கோங்க. நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா இப்ப சொல்லுவோமா எழுத்துக்களை? காக்கா, கீ எல்லாம் சொல்ல மாட்டோம்ல. அது மாதிரி அந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் அந்த காற்றை வெளியே வரும்போது மார்பு, கழுத்து, தலை, மூக்கு ஆகியவற்றில் பொருந்தி உதடு, நாக்கு, பல், மேல்வாய், நம்மளோட வெளியில வர்ற அந்த சவுண்டு, இவ்வாறு முயற்சிகளை வெவ்வேறு ஒலியாக மாறுகின்றன. அப்ப நம்ம முயற்சி பண்ணுனாதான் சவுண்டு வெளியே வரும். அப்ப அதுதான் வடிவம், ஒலி. அதோட தொழிலுக்கு என்னென்ன வித்தியாசம்? நாக்கு, மூக்கு, தொண்டை, மேல்வாய் எல்லாம் சேர்ந்ததுதான். இது எழுத்துக்கள் தோன்றுகின்ற மார்பு, கழுத்து, தலை, மூக்கு முதலியவற்றில் இட பிறப்புகள் எனவும். இது எங்க பிறக்குது? இதெல்லாம் இதுக்கு பேர் என்னது?
இடப்பிறப்புகள் எனவும், உதடு, நாக்கு, பல், மேல்வாய், அதாவது மேல்வாய்னா அன்னம் முதலிய உறுப்புகளை தொழில் முயற்சின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? தொழில் முயற்சி. இந்த வேறுபாட்டினா ஒழிப்பதன் முயற்சியே பிறப்பு எனவும் வழங்கப்படுகிறது. அங்கதான் எங்க பிறக்குது? இதெல்லாம் சேர்ந்தாதான் உதடு, நாக்கு, பல், மேல்வாய் இதெல்லாம் சேர்ந்து இந்த தொழில் முயற்சியில தான் அந்த ஒளியானது வெளியே பிறக்குது. இதுதான் பிறப்பு. இங்கு, இக்கு, இங்கு இவ்விரு மெய்களும் நாவின் முதற் பகுதியான அன்னத்தை தொடுகிறது. ஒரு தடவைக்கு 2 தடவை இதை சொல்லி பாருங்க. இக், இங்கு இவ்விரு மெய்களும் நாவினது மேற்பகுதி அன்னத்தை தொடுவதால் தோன்றுகிறது. நம்ம உள்ள இருந்து காத்த கொண்டுட்டு எங்க தொட்டா இந்த 2 எழுத்தோட சத்தம் வருதுன்னு பாருங்க. இச், இங்கு இவ்விரு மெய்களும் இடை நான், அதாவது நடு நாக்கு நடு அன்னத்தை தொடும். நல்லா நீங்க சொல்லி பாருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை இதை சொல்லி பாருங்க. அன்னத்தை தொடுவதால் பிறக்கிறது. அடுத்து இட்டு, இன்னு இவை நாவினது நுனி அன்னத்தினால் நுனியை தொடுவதால், அன்னத்தோட எங்க தொடுது? நுனியை தொடுவதால் பிறக்கின்றன. இத், இந்து மேல்வாய் பல்லினது அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் இவ்வெழுத்துக்கள் தோன்றுகின்றன. இத்தும் இந்தும் நம்மளோட வாயில மேல்வாய் பல்லு இருக்கு இல்லையா, அது பக்கத்துல இருக்க அந்த கீழே இருக்க நாக்கு தொடணும். அங்கதான் இவ்வெழுத்து நமக்கு தோன்றுது. அடுத்து இப்பு இம்மு மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்தும் பொழுது, இப்பு இம்மை நீங்க சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்துக்கிட்டே எழுதுங்க, சரியா வரும். அவ்வெழுத்துக்கள் பிறக்கின்றன. இர், இன் இவை மேல் வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. எங்க பொருந்துகின்றன? இவை மேல்வாயோட நாக்குல பொருந்தணும். அப்பதான் அது பொருந்தது. தொழில் முயற்சி காரணத்தினால் இவ்விரு எழுத்துக்களும் இணைவதால் இணை எழுத்துக்கள். தொழிலுக்கும் முயற்சியும் காரணத்தினால் இந்த இரு எழுத்துக்கள் இணைவதான் இணை எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் வடிவம், பிறக்கும் இடம், ஒலிக்கும் முறை ஆகிய காரணங்களால் இணையும். அடுத்து என்ன சொல்றாங்க? உயிர் எழுத்துக்களும் அதே மாதிரி இணை எழுத்துக்கள் ஆகின்றன. எங்கன்னா வடிவம், பிறக்கும் இடம், ஒலிக்கும் முறை ஆகிய காரணங்களால் இணையும். அ, ஆ, இ, உ, உ, ஊ, ஏ, ஏ, ஓ, ஓ. இது ஐ என்ன வருது? ஆ கூட்டல் ஈ தான் ஐயா வருது. அவ் ஆ கூட்டல் ஊதே அவ்வா வரும். வல்லினம், வல்லினமும் அதற்கான மெல்லினமும் இணை எழுத்துக்கள் ஆகும். வல்லினமும் மெல்லினம் தான் இணை எழுத்துக்கள் ஆகின்றன. பாருங்க, வல்லினம் மெல்லினம் தான் இணை எழுத்துக்கள் ஆகின்றன. இடையினத்திற்கு இணை எழுத்துக்கள் இல்லை. இடையினல வர்ற எழுத்துக்களுக்கு என்ன எழுத்து இல்ல? கூட வர்ற இணை எழுத்துக்கள் இல்லை. எங்கு இந்த இணை எழுத்துக்கள் பயன்படும்? கவிதையில அதுவும் அந்த கவிதையில எந்த இடத்துல பயன்படுத்தினா மோனை பயன்பாட்டின் போதுதான் அது பயன்படுகிறது. பழமொழிகள்ல அப்புறம் திருப்பி பயன்படுகிறது. பாருங்க, அன்பே ஆருயிரே என்ன வந்திருக்குது? ஆ வந்திருக்குதா? ஆ அதுக்கப்புறம் வந்திருக்குது. அன்பே இன்னுயிரே, ஆக்கப்புறம் தானே ஆ ஈ வருதுல, அதுல அன்பே ஆருயிரே என கூறுவது எளிமையாக உள்ளது. அகல உழுவதை விட ஆழ உழுவதே, என்ன கவனிச்சிங்களா? ஆ வருது. அடுத்து அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடி, இது முன்னாடி இது பின்னாடி வரும். காத்துல அம்மியும் பறக்கும். இதுல விதிவிலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, வேற்று மொழி சொற்கள் மொழி பெயர்ந்து புது தமிழ் சொற்கள் சொற்றொடர்கள் பண்பு தொகைகள் ஆகின்றன. நன்றி. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.